கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 12 வசனம் 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளானால் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இருப்போமானால் நாம் ஒரு நாளில் அவரிடத்திலிருந்து கனத்தை பெற்றுக்கொள்வோம். நான் கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கின்றேனே, ஆனாலும் அநேக பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தனைகளை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேனே என்று ஒருவேளை நாம் நினைக்கலாம். உண்மையாய் நாம் கர்த்தருக்கென்று வாழும்போது அநேக உபத்திரவங்கள், போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் அந்த பாடுகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். நித்தியமாய் அவரோடு கூட வாழத்தக்கதான கிருபையை தந்து ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். ஆனால் நாம் இந்த உலக ஓட்டத்திலே பாடுகளும் போராட்டங்களும் வரும்போது கர்த்தரை விட்டு வழி விலகி கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழ்கின்ற என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள் வருகின்றது என்று சொல்லி நாம் அவரை மறந்து வாழ்வோமானால், அவரை விட்டு விலகி அவரை முறுமுறுத்து வாழ்வோமானால் நாம் அந்த கனத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோமானால் நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் வேத வார்த்தைகளை புரட்டி உலகத்திற்கேற்ற போதனைகளை நாம் போதிப்போமானால் நாம் அவரை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, பிசாசை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். மாறாக அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைகளை உண்மையாய் சத்தியத்தை போதிப்போமானால் நாம் அவர் ஊழியக்காரர்களாய் இருக்கிறோம். உண்மையாய் ஊழியம் செய்வோமானால் நிச்சயமாக அவரிடத்திலிருந்து கனத்தை பெற்றுக்கொள்வோம். ஆகவே அவருக்கு ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.